அருண் ஒரு திறமையான இளைஞன். அவன் தனது சிறிய தொழிலில் வெற்றிகரமாக பணம் சம்பாதித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பமும் நண்பர்களும் அவனை மிகவும் பெருமையாக நினைத்தனர். ஒரு நாள் நண்பர்களின் அழுத்தத்தால் அருண் மது பருகத் தொடங்கினான். ஒருமுறை பருகினால் என்ன, கவலையை மறக்க உதவும் என்று எண்ணி மது பருக ஆரம்பித்தான். ஆனால் மது பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. காலப்போக்கில் இந்த பழக்கம் அவனுடைய தொழிலை பெரிதும் பாதித்தது. தொழிலில் நஷ்டமும் ஏற்பட்டது. மேலும் மதுவின் தாக்கம் அவன் உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் கெடுத்து அவனை நண்பர்களும் குடும்பத்தினரும் தவிர்க்க வைத்தது. ஒரு நாள் உடல் நல குறைவால் மருத்துவமனையில் படுத்திருந்த போது திருவள்ளுவரின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். மதுவால் முதலில் பணத்தையும் பின்னர் உடலையும் இழக்கிறோம் என்று அவன் உணர்ந்தான். அதற்கு பிறகு அருண் தனது பழக்கத்தை முற்றிலும் நிறுத்த முடிவு செய்தான். தனது தொழிலையும் வாழ்வையும் மீண்டும் கட்டியெழுப்ப அவன் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். தன்னம்பிக்கையுடன் தனது வாழ்வை பழைய நிலைக்கு திருப்ப முடிந்தது. கதை சுருக்கம்: மது பழக்கத்தால் வாழ்வு, பணம் மற்றும் உடல் நலமெல்லாம் பாதிக்கப்படும். அதனால் அதை முழுமையாக தவிர்த்து ஒரு சிறந்த வாழ்க்கையை கட்டியெழுப்புங்கள்.